ஒசூர் அருகே நாய் கடித்து நீண்ட நாட்களாக கவனிக்காததால் MBA பட்டதாரி உயிரிழந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த மற்றும் பணியில் இருந்த ஊழியர்கள், மேலும் அந்த நேரத்தில் விசாரிக்க வந்த போலீசார், செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்கள் என அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்க கேட்கலாம். ஜேசுராஜ், வணக்கம். எத்தனை நாட்கள் கழித்து அந்த MBA பட்டதாரி நாய் கடித்த பின் சிகிச்சைக்கு சென்றார்? தற்போது இவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதற்கான காரணம் என்ன? மேலும் விவரங்கள் என்னென்ன? அதாவது ஒசூர் அருகே தென்னூர் கிராமத்தைச் சேர்ந்த விக்டர் பாபு என்பவரது மகன் எட்வின் பிரியன். இவர் MBA பட்டதாரி. அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்து வந்துள்ளார். இவருக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பே இந்த நாய் கடித்ததில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் பாதிப்பு இருந்துள்ளது. ஆனால் அது வெளியே தெரியாமல் இருந்துள்ளது. இதே போல அவர் சிகிச்சையும் பெறாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில நேற்று அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் கத்துவதும் அதே போல எச்சில் துப்புவதும் போன்றவற்றில் அந்த அறிகுறியாக இருந்துள்ளது. உறவினர்கள் அவர் அடுத்தடுத்து தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அது முடியாத பட்சத்துல ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு இரவில் வந்திருக்கிறார்கள். இரவு நேரத்தில் அவருக்கு இந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட நேரத்துல கொஞ்ச நேரத்திலே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் பகுதியில் பெரும் ஏற்படுத்திய நிலையில் குறித்து அந்த நேரத்துல மருத்துவ பணியாளர்கள் பணியிருந்தார்கள். அதே போல காலை நேரத்துல அங்க போலீசார் இது சம்பந்தமா விசாரணையில் ஈடுபட்டிருந்தாங்க. அதே போல ஒசூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு சில பத்திரிகையாளர்களும் அந்த பகுதியில் செய்தி சேகரிக்க சென்றாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இது முடிந்த பிறகு மருத்துவர்கள் இந்த நோய் வைரஸ் அதுல அந்த சார்ந்த அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மேலும் பரவி அது ஒரு நோய் தொற்றை ஏற்படுத்தும், ஒரு பாதிப்பு உண்டாகும். அப்படிங்கறதுனால அனைவரும் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியிருந்தாங்க. அதன்படி அந்த இரவு நேர டியூட்டியில் இருந்த மருத்துவர்கள் உட்பட மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், அதே போல விசாரிக்க சென்ற காவலர்கள், SI, அதே போல அவரது உறவினர்கள், அந்த இறந்தவர்களுடைய உறவினர்கள், அதே போல செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொருவருக்கும் 3 தடுப்பூசிகள் போடப்பட்டன. அதன் பிறகே மற்ற விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.